Hi everyone, welcome to my channel Cook with Bob. இந்த வீடியோவில் மேங்கோ ஜெல்லி டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக ஜெல்லி வந்து ஜெலட்டின் வச்சு பண்ணுவாங்க. இங்கே நான் வந்து வெஜிடேரியன் பண்ணுறதுக்காக அகர் அகர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அகர் அகர் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை வந்து ஆன்லைனில் கூட கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நான் இங்கே கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப்பில். இதில் நான் 5 கிராம் அளவுக்கு இந்த அகர் அகர் அப்படின்றத வந்து நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து ஊற வைக்கிறேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஊற வச்ச உடனே வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ குக் ஆகிறதுக்கும் ஈஸியாக குக் ஆகிடும். இங்கே நான் மேங்கோ வந்து அரைச்சி வச்சுருக்கேன். மாம்பழம் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டான மாம்பழமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து 1/4 கப் போட்டிருக்கேன். மேங்கோ ஸ்வீட்டாக இருந்தால் இந்த அளவுக்கு போகும். ஸ்வீட் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே நான் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் வச்சுருக்கேன். 500 ml 5 கிராமுக்கு வந்து 500 ml தண்ணி அளவு வச்சுருக்கேன் நான். இப்போது நான் அந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நான் ஒரு பேனில் விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் தண்ணியை. ஸோ வெஜிடேரியன் வந்து ஜெல்லி சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அகர் அகர் வச்சு வீட்லேயே வந்து ஜெல்லி பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் வீட்லேயே பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, வீட்லேயே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் போட்டு பண்ணி கொடுக்கறதுனால இதுவும் ஹெல்த்தியானது தான். இப்போது இந்த தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா நான் அந்த ஊற வச்சுருக்க அகர் அகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆகிடும், அப்படியே வந்து கரைஞ்சி போய்டும் இந்த அகர் அகர். இந்த மாதிரி வந்து நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை போட்டுக்கிறேன். போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா மாம்பழம் வந்து அப்படியே வந்து கட்டி கட்டியாக நின்றுடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிடும் நல்லா. அப்புறம் சர்க்கரை 1/4 கப்பு. உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நான் ஒரு விஸ்க்கு வச்சு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன், அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் இது விஸ்க் இல்லைன்ற பட்சத்தில் கரண்டி வச்சுட்டு நல்லா அது மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து கலரி விட்டிங்கன்னா அந்த லம்ஸ்லாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 7லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சுட்டு இதை வந்து நான் ஒரு கிளாஸ் பவுலில் வந்து விட்டுட்டு செட் பண்ணி வைக்க போகிறேன். கிளாஸ் பவுல் இல்லைன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட வந்து நீங்கள் வந்து இதை வந்து கொட்டிட்டிங்கன்னா வந்து அது நல்ல ஒரு ஷேப்பாக வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து 4 கிளாஸ் பவுலில் வந்து விட்டுட்டு இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வந்து இருக்கிறதுக்காக விட போகிறேன். இல்லைனா நீங்கள் இது ஒரே பவுலாக கூட வந்து நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். இப்போது இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லியாக வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அது ஃபுல்லாக பாருங்கள், இது எவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ஜெல்லியாக இருக்குது. கை வச்சாலே உடஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் ஜெல்லி. ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது மேலே இப்போ நான் வந்து கொஞ்சமாக மாம்பழம் வந்து கார்னிஷ் பண்ணுறேன். இப்போ இது கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஈஸியாக கட் ஆகிடுது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஜெல்லி நீங்கள் வீட்டிலே பண்ணி கொடுக்குறீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான மேங்கோ ஜெல்லி டெசர்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.